ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ் அண்ட் ட்ராக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்குடைய கேப்டன் ஜாங்ஷன்ஸ் 1894ஓட 14th எபிசோட்குள்ளே தான் போகிறோம். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 13th எபிசோடைய ஒன்லைன் மாதிரி பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி போன எபிசோடில் கமெண்ட்டில் ஒரு குழந்தை மென்ஷன் பண்ணியிருந்தா, அக்கா எனக்கு அவங்க வாய்ஸ் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக கண்டுபிடிச்சா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், என்னுடைய மனசில் இருக்கிறது எதுவுமே வெளியே காட்டிக்கூடாது, எப்பவும் போல் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னமோ தெரியல, நேற்று ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. என்னுடைய வாய்ஸ் என்னால் சரி பண்ணவே முடியல. ஆக்சுவலி அது ஒன்றும் இல்லை, என்னுடைய செகண்ட் சேனல் பற்றின ஒரு கஷ்டம்தான். அதில் ஸ்ட்ரைக் வர வந்துருந்தது இல்லையா, அதில் எந்த ஸ்ட்ரைக்கும் வராமல் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் தப்பே பண்ணாமல் அந்த மாதிரி வரவும் தான் ஒரு மாதிரி ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. அது கையில் வந்ததுக்கப்புறமேட்டு தான் நானாக இருப்பேன். அது வரைக்கும் இப்படி தான் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா அதில் ரொம்ப நிறையவே எஃபர்ட் போட்டுட்டேன். எதிர்பார்க்காம நிறைய பேர் வந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் அவ்வளோ பேர் வருவாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி வியூஸ் போச்சு எல்லா வீடியோவும். அது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ். கமெண்ட்ஸும் சரி அப்படி தான். ரொம்ப இது வரைக்கும் பேட் கமெண்ட் எனக்கு வந்தது கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சேனல் இருக்கும்போது. பட் இப்போது அதில் ஆக்டிவ் ஆக முடியலன்னு நினைக்கும் போது லைட்டாக வலிக்குது. அதனால தான் நேற்று நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன், என்னுடைய வாய்ஸை நார்மலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த குழந்தை கண்டுபிடிச்சிட்டா. நீங்கள் இவ்வளோ கேரிங்காக இருக்கிறது எனக்கு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் உங்ககிட்ட பேசணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்றீங்களா? அதெல்லாம் கேட்கும்போது நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுடா அப்படின்ற மாதிரி தோணுது. பார்ப்போம். சண்டே டைம் வேறு நான் டெலகிராமில் சும்மா ஒரு கால் பேசலாம், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். நான் டைம் கிடைக்கும் போது ஈவினிங் டைமில் தான் வருவேன். நீங்கள் எப்போவுமே அப்போ தான் வீட்டில் இருப்பீங்க. ஸோ அதனால் ஈவினிங் டைம் வரேன். பார்க்கலாம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்க, எத்தனை பேர் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேடா. நம்ம இப்போது இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் எபிசோடைய ஒன்லைன் மாதிரி பார்த்துடலாம். ஓகே, இப்போது லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஸ்டார்டிங்கில் நம்ம ஜங்குக் தேவையில்லாமல் நம்ம டேவை அவாய்ட் பண்ணுவார். நம்ம டேக்கு ரீசனே தெரிஞ்சிருக்காரு. நம்ம டே போயிட்டு வாண்டடாக பேசும்போதும் நம்ம ஜங்குக் இது வரைக்கும் அவரை முன்ன பின்ன பார்த்தது மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். எவனோ இவன் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி நம்ம டேவை தூக்கிட்டு போய்ட்டு ஜெயிலெலாம் போட்டு அடிச்சிருப்பார் நம்ம ஜங்குக். நம்ம டேக்கு சுத்தமாக புரியாது. பட் அவர் ஜெயிலில் இருக்கும்போது தான் அந்த ஃபஸ்ட் எபிசோடில் அந்த ஃபேரி அப்படின்ற ஒரு பொண்ணு நம்ம டேக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். நம்ம டே ஏன் இங்கே இருக்கார், நம்ம ஜங்குக் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம டேக்கே தெரிய வரும். ஸோ அப்படி ஒரு குழப்பத்தோடையே நம்ம அந்த எபிசோடை முடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங்ஸில் தான் காட்டுறாங்க, நம்ம லிசா நம்ம ஜங்குக்குடைய அந்த ஆஃபீஸ் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம்குள்ளே நுழையிறாங்க. ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக லிசாவும் ஜங்குக்கும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தட் ஃபேக் மேரேஜ் அண்ட் அவங்க ஒன்றா இருக்கா மாதிரி ப்ரிட்டன் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, நடிக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்காக அவங்க ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஜங்குக் பார்த்தா அவர் பாட்டுன்னு ஏதோ ஒரு பேப்பர் ஒர்க் பார்த்துட்ருக்காரு அவருடைய ரூமில் உட்காந்து. நம்ம லிசா தான் காட்டுறாங்க, அவர் நேராக அந்த ரூம்குள்ளே அப்படியே என்ட்ராயிட்டு நம்ம ஜங்குக்கு டேபிளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கவுச் மாதிரி இருக்குது. அந்த கவுச்சில் அப்படியே உட்காந்துட்டு, நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், டே நல்லா தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம லிசா சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி உட்கார. இப்போ உடனே அதுக்கு ஜங்குக், நான் அதை பற்றிலாம் எதுவுமே கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு. நம்ம லிசா அதுக்கு ஒரு மாதிரி, இங்கே பாரு ஜங்குக், எனக்கு தெரியும் நீ உங்கள் அண்ணாவை கொன்னவனை எந்த அளவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அதுக்குன்னு இப்படி ஒரு மாதிரி க்ரேஸியாக நடந்துக்கிற நீனு. உன்னுடைய கோபம் எனக்கு புரியுது. பட் நீ அதை யார்கிட்ட காட்டணுமோ அவங்கக்கிட்ட காட்டணும். கண்டிப்பாக டே அதை பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? சொல்லு. கொஞ்சம் வாய மூடுறியா? இல்லை ஜங்குக், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நம்மக்கிட்ட எவ்வளவோ பனிஷ்மெண்ட் இருக்குது. ஈவன் கொலை பண்ணால் அடிக்கிற பனிஷ்மெண்ட் தான் அதிகமாக கொடுப்பாங்க. எதுவும் இல்லாமல் அது எதுவுமே கொடுக்காம எதுக்காக அவ்வளோ சிம்பிளான ஒரு பனிஷ்மெண்ட் டேக்கு கொடுத்த? எனக்கு தெரியும். ஏன்னா அவன் கஷ்டப்படுறத உன்னால் பார்க்க முடியாது. உனக்கு அவனை பிடிக்கும், ஆமாம் தானே? அவ்வளோ லவ்வை உள்ளே வச்சுக்கிட்டு எதுக்காக உன் அண்ணனுக்கு பண்ணி கொடுத்த செத்துப்போன சத்தியத்தை வச்சுக்கிட்டு
டேவை எப்படி ஹர்ட் பண்ணுற, அவனை ஹர்ட் பண்ணி நீயும் ஹர்ட் ஆகுற. லிசா, உனக்கு இதை பற்றி சொன்னால் புரியாது. நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், கண்டிப்பாக அவனை கொன்னவனை கண்டுபிடிச்சி நான் கொல்லுவேன்ட்டு. அது யாராக இருந்தால் என்ன, ப்ராமிஸ் தான். கொன்னவன் தான், கொலைகாரன் தான். கொலைகாரனுக்கு ஏற்ற தண்டனை கொடுத்து தான் ஆகணும், யாராக இருந்தா என்ன. ஓகே ஃபைன் கொடு, ஆனால் எதுக்காக அவ்வளோ சிம்பிளாக கொடுக்குற? எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதானே. உன்னால் கொடுக்க முடியாது, ஏன்னாட்டு ஹர்ட் ஆகிறத உன்னால் பார்க்க முடியாது, அப்படி தானே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிசா வந்து ஒரு மாதிரி ஜங்குக் அப்படி நாக் அவுட் பண்ணுறாங்க. லைக் அவங்களுக்கு புரியுது, நம்ம ஜங்குக்கால் சும்மா நம்ம டேவை ஹர்ட் பண்ணிவிட்டு உட்கார முடியாது. அவருக்கு டேவை ரொம்பவும் பிடிக்கும். பட் அவர் பண்ணி கொடுத்த அந்த ஒரு சத்தியம், அவங்க அண்ணனை இழந்த அந்த ஒரு தவிப்பு, அது ரெண்டும் அவருடைய கண்ணை மறைக்குது. இப்போ அப்படியே நம்ம லிசா வந்து நம்ம டேவை பற்றி கொஞ்சம் கேரிங்காக பேசிகிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு லிசா, எனக்குன்னு இருந்தது என் அண்ணன் மட்டும்தான். அதுவும் நான் 15 வயசில் இருக்கும்போது அவன் இறந்து போயிட்டான். எனக்கு நான் அந்த நேரம் யாருமே கிடையாது. எனக்கு எப்படி ஒரு லைஃப்பை சிங்கிளாக சர்வை பண்ணணுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் பட்ட கஷ்டம், புரியுதா? நான் ஒவ்வொரு வீடாக போயிட்டு கதவை தட்டிகிட்டு இருந்தேன், என்ன அங்கே தங்க வைங்க அப்படின்னு கேட்குறதுக்காக. ஜஸ்ட் ஒரு தங்குறதுக்கு வீடு, தூங்குறதுக்கு இடம்னு சொல்லிட்டு அத்தனை பேருடைய வீட்டு கதவை நான் தட்டிகிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் யார்? என் அண்ணன் இருந்திருந்தா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுப்பேனா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவன் இல்லாமல் எனக்கு என் லைஃபே பிளாங்க் ஆகிடுச்சு லிசா. உனக்கு அது புரியாது, ஏன்னா நீ நான் கிடையாது. என் வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்த்துருந்தானா இந்நேரம் இப்படி பேசியிருக்க மாட்டேன். ஜங்குக், எனக்கு புரியுது, நானும் தான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், ஆனால் நான் பட்ட அளவுக்கு கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ. ஜங்குக், எனக்கும் தெரியும், நான் உண்மையிலே எங்கள் அப்பா மேலே ரொம்ப கோவப்பட்டேன். ஏன்னா என்னுடைய ஃபியான்சி அவரை போய் கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது, எங்கள் அப்பா என்னை சேவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவன் என்னுடைய பணத்துக்காக என்கிட்ட வந்தவன். எனக்கு தெரியாத ஒரு உண்மை அது. மேபி டே கூட அப்படி இருக்கலாம். அவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு, எதுக்காக என்ன ஆச்சுன்ட்டு. பேசு. நீ எதுவுமே பேசாமல் நீயா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தா, ஈவன் நீ இப்போ அவனை எதுக்காக உள்ளே பிடிச்சி வச்சுருக்கன்னு கூட தெரியல. ஒன்று சொல்லு, நான் அந்த நேரம் வரலனா நீ டேவை கொண்டிருப்பியா? கையில் கன்னை வச்சுட்டு நிற்கிறியே, உன்னால் கொல்ல முடியுமா? சொல்லு. நான் வந்தேன், நான் உன்னை தடுத்தேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவனை தரையில் பார்த்து சுட்டேன்னு சொல்கிறேன். நான் அந்த இடத்துல வரலனா டேவை சுட்டிருப்பியா? அந்தளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து லிசா அப்படி கேள்வி கேட்க. பட் நம்ம ஜங்குக்கால் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா அவரால் முடியாது. அவருக்கு டேவை ரொம்பவும் பிடிக்கும். அவரை கஷ்டப்படுத்துறது நம்ம ஜங்குக்கும் இஷ்டம் இல்லை. பட் அவருக்கு அவருடைய வலிகள் அவருடைய கண்ணை மறைக்குது. இப்போ நம்ம லிசா தான், இட்ஸ் ஓகே ஜங்குக், எனக்கு புரியுது உன்னுடைய பெயின் எல்லாமே. பட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, டே அவன் எல்லாரையும் மாதிரி இல்லை. அவனுக்கு ஸ்ட்ரென்த்துன்றதை விடவும் எமோஷன்ஸ் தான் நிறைய. நான் அவனை பற்றி உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. உனக்கு கண்டிப்பாக அவனை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். நான் போகிறேன், உன்னை தனியாக விடுறேன், கண்டது யோசிக்காத, தயவு செஞ்சு பிரயோஜனமாக யோசி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிசா அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அவருக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, ஆனால் வேறு வழியும் இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சைடில் நம்ம போகியம் தான் கையில் ஒரு பிக்சரை வச்சுட்டு அந்த பிக்சரை எல்லார்கிட்டேயுமே பப்ளிக் பீப்புள்ஸ் கிட்ட காட்டிட்டு, இவனை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங்கை காட்டுறாரு. ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் யாருதுன்னா நம்ம டேவுடையது. நம்ம ஜங்குக் கூட அந்த ஜெயிலில் இருக்கார் அப்படின்றது நம்ம போகியமுக்கு விஷயம் தெரியாது. ஏன்னா நம்ம டே வந்து அவங்க அம்மாவோட கல்லறையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருப்பார். அதனால நம்ம போகியமும் தனியாக போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பார்.
இருக்கார், எங்கே போயிருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தாலும் நம்மகிட்ட அங்கே இருந்திருக்க மாட்டார், தொலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே வந்து நம்ம டேவை ட்ராப் பண்ணி அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட வந்து எங்கேயாவது பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. இப்போ ஃபைனலி நம்ம ஜங்குக் தான் நம்ம போகியம்க்கு வந்து ஞாபகம் வராரு. சரி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்ட்டு அப்படியே இந்த ஆஃபீஸ் ரூமுக்கு ஓடி வராரு. நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கி போய் நிற்கிறாரு. நம்ம கேப்டனும் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போகியம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் காலையில் டேவை பார்த்தேன், அதுக்கப்புறமேட்டு டேவை காணோம், அவனுடைய அம்மாவுடைய கிரேவ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். பட் அங்கே போய் பார்த்தப்பையும் அவன் அங்கே இல்லை, அங்கே போயிட்டு திரும்பியும் வரல, எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது, அவனை ரொம்ப நேரமாக காணோம், நீங்கள் எங்கேயாவது அவனை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் கிட்ட நம்ம போகியம் கேட்க, நம்ம கேப்டனுக்கு ஒரு விஷயத்தில் குழப்பம். அவங்க அம்மாவோட கிரேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிரேவ்னால் தெரியும் இல்லையா, கலரை. அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி பிளாங்காக நம்ம போகியம் கிட்ட கேட்க, நம்ம போகியம் வந்து சார் உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, இவ்வளோ லேட்டாக சொல்கிறதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலி டேவோடைய அம்மா இறந்து கிட்டத்தட்ட ஒரு வீக்காக போகுது. டே ரொம்பவும் சோகமாக இருந்தான். அவன் அந்த சோகத்தில் தான் அவங்க அம்மாவுடைய கிரேவ்க்கு போகிறேன்னு சொல்லியிருந்தான். நான் அவனை ஃபாலோ பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அவன் அங்கே தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன், நான் கேர்லெஸ்ஸாக. நான் பண்ண தப்பு தான், ஆனால் இப்போ அவனை காணோம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட கேட்க, நம்ம ஜங்குக் அவ்வளோதான், அவருடைய ப்ராமிஸ், அவருடைய பெயின் எல்லாமே அந்த இடத்துல உடஞ்சி போகுது. இப்போ அப்படியே எழுந்துருச்சு, உனக்கு என்ன இப்போ டேவை தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம போகியமை கூப்பிட்டு ஒரு ரூட்காக நடந்து போகிறாரு. நம்ம போகியமாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. போக போக பார்த்தா நம்ம போகியமுக்கு ரொம்பவும் குழப்பமாக இருக்குது. ஏன்னா அவர் போகிற ரூட் அந்த இடத்த விட்டு வெளியே போகலை, அங்கே உள்ள ஜெயிலுக்கு போயிட்டுருக்கு. நம்ம போகியமுக்கு ஒன்றும் புரியல. போகிற வழியிலே நம்ம ஜங்குக் கிட்ட சார் நம்ம ஏன் இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பட் நம்ம ஜங்குக் ஜஸ்ட் உனக்கு டேவை தானே பார்க்கணும், மூடிட்டு என் கூட வா அப்படின்ற மாதிரி அமைதியாக நம்ம போகியமை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே உள்ள ஒரு செல்லையும் காட்டுறாரு. நம்ம போகியம் போயிட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, அப்படியே நில குழஞ்சி போயிட்டு சாஞ்சி கடந்த நம்மகிட்டே டக்குன்னு அவருக்கு ஃபெமிலியரான அந்த வாய்ஸை கேட்டதும் கூட கூடன்னு அந்த டோர் சைடு ஓடி வராரு. நடுப்புற அந்த கம்பிலாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, நம்மகிட்டே அப்படியே ஒரு மாதிரி அந்த கம்பியை பிடிச்சிட்டு நிற்க, நம்ம போகியம் அங்கே உள்ள அந்த கேப் வழியாக நம்ம டேவுடைய ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி பிடிக்கிறாரு. நம்ம டேக்கு அவ்வளோ இதமாக இருக்குது. ஏன்னா அவரை தண்ணிலலாம் வேறு முக்கி போட்டிருப்பாங்கள்ல, அவருக்கு ரொம்ப குளிர் எடுத்திருக்கோம். நம்ம போகியமுடைய கை அவ்வளோ வார்மாக இருக்குது. நம்ம டேக்கு அது ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த ஒரு வார்ம்னஸில் ஒரு மாதிரி மயங்கி இருக்க, நம்ம போகியம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. என்னாச்சு, எதுக்கு இங்கே வந்த, எப்படி இங்கே வந்த, எதுக்கு அடிபட்டிருக்கு, ஏன் உன் கையெல்லாம் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்க, நம்ம அது எதுக்குமே ஆன்சர் பண்ணல. ஜஸ்ட் அவருடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸு அதை மட்டும்தான் ஃபீல் பண்ணுறாரு. நம்ம போகியம் வர கேட்குற கேள்வியில் பாதி நேரம் அழுதுடுறாரா. நம்ம அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன நீ அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம போகியமுக்கு அந்த நேரம் கோவம் வருது. என்ன நான் அழுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன், நான் உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரைஞ்சிருந்த அந்த பிக்சரை எடுத்து நம்ம கிட்ட காட்டுறாரு. நம்ம அதை பார்த்துட்டு இது நானா அப்படின்னு கேட்க, ஆமாம் இது நீ தான் மவனே, இது நீ தான் கண்டுபிடிக்காம மட்டும் இருந்திருந்தேன் வை, அவ்வளோதான், எதை வெட்டிடுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம போகியம் நம்ம கிட்ட சொல்ல, நம்ம அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அந்த ஜெயிலுக்குள்ளே அப்படியே இருக்கார். இப்போ நம்ம போகியம் வந்து நம்ம கிட்ட கேட்குறாரு, சரி இப்போ சொல்லு, எதுக்காக இங்கே இருக்க நீ? அது அது நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் போகியம். பரவாயில்ல சொல்லு. அது நான் ஒருத்தனை கொன்னுட்டேன். என்னது, நம்புகிற மாதிரி எதுனா சொல்கிறியா? நம்ப, நான் உண்மையிலே ஒருத்தனை கொன்னுட்டேன். அது எப்படி உன்னால் முடியும்? அதுவும் எப்போ? நீ தான் ஃப்யூச்சர்லேருந்து வந்தியடா, உனக்கும் எதுக்கு என்ன சம்மந்தம்? இரு ஒரு நிமிஷம், நீ இப்போ என்ன சொன்ன? ஃப்யூச்சர்லேருந்து வந்தேன்னு? ஐயோ, இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? ஷோ, நேற்று நல்லா குடியை குடிச்சிட்டு எல்லாத்தையும் உட்காந்து உளறிட்டேன் போதுமா?
என்னது உண்மையாவா? ஆமாம், எல்லாத்தையும் உளறிட்டேன். நீ ஜங்குக்காக போர்ட்டில் இருந்த வரைக்கும் தான் உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உன் ஜூஸ் எடுத்து குடிக்கிறதுக்கு பதில் என்னுடைய பீர் எடுத்து குடிச்சு ஆல்ரெடி அது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம். 10ஆவதுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக அவ்வளோ குடித்த, மொத்தமாக ஏறிடுச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐயோ, சரி அதை விடு. இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு? ஐயோ, அதை நான் உனக்கு சொன்னால் உனக்கு புரியாதே, அது ரொம்ப பெரிய ஸ்டோரி. பரவாயில்ல, நான் கேட்குறேன், நீ சொல்லு. சரி, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கி சொல்கிறேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருனா, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே சுருக்கி நம்ம போகியம் கிட்ட சொல்லிட. இப்போ கடைசியாக புரிஞ்சுதா? இருடா, கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன். ஓ, உனக்கு புரியாது சொன்னால் விடு. இல்லை 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 டே, எனக்கு புரியுது. பட் எவனோ பண்ண ஒரு காரியத்துக்கு நீ என்னத்துக்குடா தண்டனை அனுபவிச்சிட்ருக்க? இது இது உனக்கானது இல்லை. இது கேப்டனுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னை ரிலீஸ் பண்ணிவிடுவார். அவர் நம்புவாருன்னு நினைக்கிறியா? கேப்டனுக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரூஃப் இல்லாமல் எப்போவுமே ஜங்குக் எதையுமே நம்ப மாட்டான். இன்னொன்று, என் மேலே கேரிங் இருக்கும்னு என்னால் இப்போ வரைக்கும் ஒரு துளி கூட நம்ப முடியல. என்ன சொன்ன? கேப்டனுக்கு உன் மேலே அக்கறை இல்லையா? ஆமாம். எப்படி? நான் அவருடைய அண்ணனை கொன்னவன் நினச்சிட்ருக்காரு. என் மேலே திரும்பி அவருக்கு ஒரு அக்கறைன்றது வரும்னு நினைக்கிறியா நீ? அவருக்கு உன் மேலே அக்கறை இருக்குட்டே. எப்படி முக்கியம் சொல்கிறேன்? நீ ஒரு விஷயம் அவருக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா? நீ செஞ்சது. ஆமாம், அது அப்போவே அவர் தான் குப்பை தொட்டில் தூக்கி போட்டாரே. அதுலேயே தெரியல உனக்கு அவருக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்றத? ஐயோ, இங்கே வரதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துட்டு தான் வந்தேன். அவருடைய பாக்கெட்டில் நீ செஞ்சு கொடுத்த அந்த கர்ச்சீஃப் இருந்துச்சு, அது தெரியுமா? என்னது, உண்மையாவா? அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரா? ஆமாம். உன் மேலே துளி கூட அக்கறை இல்லைனா அதை எதுக்கூட எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சுக்கணும். ஆனால் போக்கியம் இரு, தயவு செஞ்சு மண்டையை போட்டு குழப்பிக்காத. உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவையே கிடையாது. நீ தேவையில்லாமல் அனுபவிக்கிறத நான் விட மாட்டேன். கண்டிப்பாக நான் உன்னை இங்கேருந்து வெளியே எடுப்பேன். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி கேப்டன் ஜாங்க்கு ப்ரூஃப் கண்டுபிடிப்பேன். என்ன பண்ண போகிற நீ? என்னமோ பண்ணுவேன், ஆனால் உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன். நீ இங்கே இரு, பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் பாட்டுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அவர் போகும்போதெல்லாம் அவருடைய தாட் வெறும் நம்ம டேவை அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வரணும், அதுக்கு இது நான் ஒரு ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரே ஓட்டமாக ஓடுறாரு ரூமுக்கு. நம்ம டேவுடைய பேக் அங்கே இருக்குது. நம்ம டேவுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவருடைய பேக்கை தொடுறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு திங்ஸை தொடக்கூடாது இல்லையா? பட் வேறு வழி இல்லை, இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம போகியம் ஃப்யூச்சர்லேருந்து எதனா ஒரு திங்ஸ் கிடைக்கணும், அதை நம்ம கேப்டன் கிட்ட காட்டினா தான் கேப்டன் நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதனாவது ஒன்று ஃப்யூச்சர்லேருந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய பேக் ஃபுல்லாக தேடுறாரு. அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ, என்னமோ ஒன்று கையில் வச்சுருப்பானே, என்னது செல் பிக்சரா? ஐயோ, என்னமோ ஒன்று வச்சுருப்பானே, அதில் என்னமோ எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போகியம் பேக் ஃபுல்லாக தேடிட்டுருக்காரு. பார்த்தா நம்ம டேவுடைய செல்ஃபோனை தேடிட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஃபைனலி அது ஒரு கையில் கிடைக்கிது. எதையோ திருப்பி பார்த்து டக்குன்னு ஆன் பண்ணிடுறாரு. ஆன் பண்ணதும் அது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இல்லையா? அப்போது ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டை பார்த்துட்டே பயந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஃபோனை கீழே போட்டுடுறாரு நம்ம போகியம். இப்போ டக்குன்னு அதை எடுத்து, ஐயோ இது என்ன இப்படி இருக்குது, இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போலியே, ஐயோ ஃப்யூச்சர்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபோனை எடுத்து திருப்பி வச்சுட்டு அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே திரும்பியும் நம்ம டேவோடைய பேக்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு வைப்ரேட்டர் மாதிரி எடுக்கிறாரு. வைப்ரேட்டர்னால் உங்களுக்கு தெரியும், அது யூஸ்ஃபுல் ஃபார் சம்திங் லைக் ப்ளஷர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வைப்ரேட்டர் ஒன்று எடுக்கிறாரு. அது தெரியாமல் ஏதோ ஒரு பட்டனை ஆன் பண்ணி விட்டுட்டுறாரு. அது வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம போகியம் என்ன பண்ணுறாருன்னா, அதை பயந்து போய் தூக்கி போட்டுட்டு அங்கே உள்ள ஒரு பெட் இருக்கும், அந்த பெட்டுக்கு அந்த சைடில் போய்ட்டு அப்படியே அமைதியாக பதுங்கிக்கிறாரு. லைக் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, அந்த வைப்ரேட் ஆனதும் அது வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அவர் போய்ட்டு அந்த பக்கம் ஒதுங்கிக்க. பட் கொஞ்சம் நேரம் போகுது, அது கடைசி வரைக்கும் எதுவுமே ஆகலை, பர்ஸ்ட் ஆகலை.
அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கடைசியில் ஸ்டாப் ஆகிடுது. நம்ம போகியம் அது கிட்ட போயிட்டு அதை எடுத்து கையில் வச்சு பார்க்குறாரு. ஓகே, இது வெடிக்கிற பொருள் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி வச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடுறாரு. நம்ம டே கிட்டேருந்து என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிறத எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக நம்ம கேப்டனுடைய கேபினுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம கேப்டன் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்க நம்ம கேப்டன் பார்த்தா ஏதோ டைப்பிங் ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக அதில் டிஸ்டர்ப் பண்ணால் ஒன்ஸ் தப்பாச்சுன்னா திரும்பியும் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து அடிக்கணும். ஸோ நம்ம கேப்டன் வந்து ரொம்பவும் கான்சென்ட்ரேட் பண்ணி பொறுமையாக அந்த டைப்பிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம இது போகியம் வந்து உள்ளே போன உடனே நம்ம கேப்டன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பட் கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா எதாக இருந்தாலும் சொல்லு டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை கூட நிப்பாட்டாமல் நம்ம போகியம் கிட்ட சொல்கிறாரு. நம்ம போகியம் அந்த நேரத்தில் ஒரு மாதிரி கோவமாடுறாரு. ஏன்னா அவர் சொல்ல வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ். ஸோ நம்ம கேப்டன் நீங்கள் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் கூட எடுத்துக்க மாட்டேன், உங்கள்கிட்ட சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம கேப்டனும் நம்ம போகியமை வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி நம்ம போகியமை நிமிர்ந்து பார்க்க, நம்ம போகியம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டே வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கான், நீங்கள் நினைக்கிற டே அவன் கிடையாது, அந்த டே இங்கே இல்லவே இல்லை, அந்த கிம் டே யோங்ன்றவன் இங்கே இல்லவே இல்லை, அவனுக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட் வந்து நம்ம கொடுத்தாகணும். பட் ஆனால் தேவையில்லாமல் நம்மளுடைய டே வந்து அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கான், அவனுக்கும் இந்த விஷயத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக டேவை வந்து பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உங்களுடைய அண்ணனை கொண்டது நம்ம டே கிடையாது, அவன் வேற ஒருத்தன், அவன் இந்த இடத்துல இல்லை, இந்த உலகத்திலே இல்லை, நம்ம டே வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக் அதை சுத்தமாக நம்ப மாட்டேங்கிறாரு. நம்ம டே சொன்ன மாதிரியே அவருக்கு எவிடன்ஸ் வேணும். ஸோ சுத்தமாக நம்பவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜங்குக்கால் கோவம் பொறுக்க முடியல, இந்த விட்டு மரியாதை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியமாக கத்துறாரு. ஸோ நம்ம போகியம் என்ன பண்ணுறாருன்னா கேப்டன் கூட பார்க்காம, ஜங்குக் நான் உன் மேலே ஒரு தனி மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் நீ அந்த மரியாதையை இழந்துக்கிற, நீ தேவையில்லாமல் வந்து பனிஷ் பண்ணிகிட்ருக்க, நான் இப்போ காட்டுறேன், அந்த விஷயங்களை பார்த்தும் நீ வந்து பனிஷ் பண்ணனா நான் எங்கே போகணுமோ அங்கே போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம போகியம் என்ன பண்ணுறாருன்னா அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் போட்டிருப்பாரு. அந்த பேக்கை தூக்கி நம்ம ஜங்கு கிட்ட தூக்கி எறிகிறாரு. அவருக்கு தெரியும் அவர் வந்து இப்போ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கார் கேப்டன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு இருக்கிற கோவத்தில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ டக்குன்னு வந்து அந்த பேக் அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, இங்கே பாருங்கள், அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதை பார்த்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம போகியம் சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக் என்னென்னா இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவன் இதையே தான் திருப்பி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் சொன்னாருன்ட்டு அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுலேருந்து பாக்ஸ் ஷேப்பில் ஒன்று எடுக்கிறாரு. என்னென்னு பார்த்தா நம்ம டேவுடைய செல்ஃபோன். அந்த செல்ஃபோன் எடுத்து பார்க்கவும் தான் நம்ம ஜங்குக்கு தானாகவே தெரியுது இது வந்து செல்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாயை திறந்து சொல்கிறாரு. ஏன்னா நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் கூட இந்த செலிப்ரேஷனுக்கு போகிறப்போ ஃபோட்டோ எடுத்திருப்பார் இல்லையா, அப்போ அந்த நைட் டைமில் வந்து நம்ம ஜங்குக் வந்து கேட்டுப்பார் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவும் சொல்லி கொடுத்துருப்பாரு இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த செல்ஃபோனில் வந்து கீழே ஒரு குட்டி பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ஆன் பண்ணதும் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. அது அப்படியே வெளிச்சமாக இருக்குது அந்த ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீனில் வால்பேப்பர் யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் அன்றைக்கி நைட் எடுத்த ஃபோட்டோ அதை வந்து வால்பேப்பராக வச்சுருக்காரு. இப்போ நம்ம போகியம் என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்தெல்லாம் பாருங்கள், இதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு டே வந்து ஃப்யூச்சர்லேருந்து வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட ஒரு கேள்வி வைக்க, நம்ம ஜங்குக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஏன்னா அன்றைக்கி வந்து இது எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது நம்மகிட்டே அந்த டாக்கை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருப்பார், இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டார். நம்ம ஜங்குக்கு வந்து அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்க அது ரியலைஸ் ஆகுது. நம்ம ஜங்குக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தேவையில்லாமல் டேவை வந்து ஹர்ட் பண்ணுறோம், நம்ம லவ் பண்ண ஒரு பையனை நம்மளே ஹர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலில் அழுக ஆரம்பிக்கிறார். அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம போகியம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்குடைய கண் கலங்கி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி அவருக்கே ஹார்ட் பிரேக் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு எப்படி இந்த நிலமையில பார்க்க. நம்ம ஜங்குக்கு என்னென்னா அவருடைய அந்த சேட்னஸை வந்து வெளியே காட்டவே கூடாது, அவருடைய வீக்னஸை வெளியே பார்க்கவே கூடாது யாருமே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம போகியம் கிட்ட கத்துறாரு. நம்ம போகியமும் அந்த இடத்த விட்டு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஜங்குக் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீரை வச்சு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த இடத்த விட்டு நம்ம ஜங்குக்கு சல்யூட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறாரு நம்ம போகியம். இங்கே உள்ளே பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு.
அந்த இடத்துலயே ஒரு மாதிரி முட்டி போட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அவர் ஃபீல் பண்ணுறாரு, நம்ம தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அந்த செல்ஃபோனை எடுத்து நம்ம ஜங்குக் அங்கே பேக் உள்ளே போட்டுட்டு நம்மகிட்டே வந்து செஞ்சு கொடுத்தாரு இல்லையா அந்த கர்ச்சீஃப், அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாரு. ஆக்சுவலி அன்றைக்கி அவர் குப்பையில் தூக்கி போட்டு போனதும் நம்மகிட்டே வந்து அந்த இடத்துல ரொம்பவும் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பார் நம்ம போகியம் கிட்ட. அப்படி ஓடுற நேரம் நம்ம ஜங்குக் வந்து டக்குன்னு போயிட்டு அந்த கர்ச்சீஃபை எடுத்து ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி வச்சு அவர் பத்திரமா வச்சுட்டு இருந்திருப்பார் அந்த கர்ச்சீஃபை நம்ம டேக்கு தெரியாமல். இப்போ அந்த கர்ச்சீஃபை கையில் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜெயிலில் காட்டினா நம்ம டே வந்து ஒரு மாதிரி டயர்டாக ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்காரு. பட் டக்குன்னு ஒரு மாதிரி துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாரு. என்னென்னு பார்த்தா இந்த ஜெயில் அந்த கதவு இருக்கும்ல, அந்த கம்பி கதவு, அதை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. அதை கேட்டதும் வந்து அவருக்கு பயம் எடுத்துக்குது. இன்னும் இது திரும்ப அடுத்த பனிஷ்மெண்ட் கொடுக்க வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ டக்குன்னு 2 சோல்ஜர்ஸ் வந்து டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம டே கிட்ட போயிட்டு உன்னை வந்து கேப்டன் ரிலீஸ் பண்ணி விட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கையில் இருந்த அந்த ஒரு செயினையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம டேவை கூப்பிட்டு வந்து வெளியே விட்டுறாரு. வெளியே விட்டதும் நம்ம டேக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன நடந்துச்சு, இப்போ எதுக்கு எப்படி நான் வெளியே வந்தேன், போகியம் அப்படி என்ன தான் பண்ணி தொலைச்சான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம போகியம் வெளியே குதிரையோடு நின்றுட்டுருக்காரு. நம்ம போகியமை பார்த்ததும் நம்ம டேக்கு செம்ம சந்தோஷம். குடுகுடுன்னு ஓடி போயிட்டு போகியமை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம போகியமால் மூச்சு கூட விட முடியல. நம்ம டே கிட்ட ஒரு வாயத்தன்னு சொல்கிறாரு, டே என்னால் மூச்சு விட முடியலடா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம டே வந்து ஹக் பண்ணதும் நம்ம போகியமால் அதை சும்மா இருக்க முடியல. அவரும் சாஃப்டாக ஹக் பண்ணிட்டு நம்ம டேவை விட்டுடுறாரு. இப்போது அப்படியே நம்ம போகியம் கிட்ட நம்ம டே கேட்குறாரு, நீ அப்படி என்ன பண்ண, எப்படி நம்ம கேப்டன் விட்டார்? அதுவா, என்னை தப்பாக நினச்சிக்காத, உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் இதை பண்ணியிருக்கக்கூடாது தான். ஆனால் இதை பண்ணலன்னா உன்னை கண்டிப்பாக வெளியே விட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இதை பண்ணேன். என்ன பண்ண? அதுவா, நீ ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கே அப்படின்றத காட்டுறதுக்காக உன்னுடைய திங்ஸில் ஒரு சிலதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கேப்டன்கிட்ட காட்டிட்டேன். என்னது, என்னுடைய திங்ஸ் எடுத்தியா? அதில் எதுனாவது வியர்டாக எதுனாவது இருந்திருக்குமே. உன்னுடைய திங்ஸ் எல்லாமே வியர்டாக தான் இருக்குது. அதில் வேறு ஒன்று வைப்ரேட் ஆச்சு தெரியுமா, அது வெடிச்சிடுமோன்னு நான் பயந்தேன். ஐயோ, அதுவா? ஷோ, அதுவும் அந்த பேக்கில் தானே இருந்துச்சு. சி, அது என்ன பண்ண? அது கேப்டன் கிட்டே இருக்கும். ஐயோ, அதை போய் அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கானே. ஓகே, வைப்ரேட் ஆச்சா? ஆமாம், அது வைப்ரேட் ஆனது நான் வெடிச்சிடும்னு நினச்சேன் தெரியுமா. நல்ல வேலை அது வெடிக்கலாம் இல்லை. அது என்னது? அது அது அதை விட்டு தள்ளு. அது எதுக்கு? அது எதுனாவது இருக்கும், நான் எதனாவது வாங்கி போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் நீ எதுவும் பெருசாக கண்டுக்காத. கேப்டன் என்ன சொன்னார்? கேப்டன் என்ன சொன்னாரா? அவர் கற்றுக்கு அந்த இடத்த விட்டு நான் பயந்து ஓடி வந்துட்டேன். என்னது? ஆமாம், இன்னொன்று, அவர் கண் கலங்கிட்டார் தெரியுமா. கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் கண் கலங்கி நான் பார்த்தேன். அவர் கோவத்தில் இருந்தாலும் கண் கலங்கினார். அவர் ரியலைஸ் பண்ணார் அப்படின்றத யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்தேன். நல்ல வேலை, நான் நினச்ச மாதிரியே கேப்டன் அதை ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் உன்னை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டே வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஆஹா, இவன் காட்டினது ஜங்குக்கு வந்து ஏதோ ரியலைஸ் பண்ணியிருக்கான், நம்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு அப்படியே தோணுது. இப்போ அப்படியே நம்ம டே அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போகிறாரு நம்ம போகியம். அப்படியே குதிரையில் உட்கார வச்சு அழகாக அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே நம்ம டேக்கு ஒரு தெரிஞ்ச இடம், ஒரு ஃபெமிலியரான இடத்துக்கு நம்ம போகியம் கூப்பிட்டு வர நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரி நம்ம போகியம் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு நம்ம போகியம், கேப்டன் அங்கே இருக்காரு பாரு, உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி அவர் தான் சொன்னார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அந்த இடத்துல இறக்கி விட்டுடுறாரு. நம்ம போகியம் இப்போது, இங்கே பாரு டே, நீயும் அவரும் கண்டிப்பாக பேசியாகணும். தயவு செஞ்சு மனசை விட்டு பேசுங்க, எதையுமே ஒழிச்சு வைக்காதீங்க. உன்னை பற்றி இப்போ கேப்டனுக்கு எல்லாமே தெரிஞ்சும் போச்சு. கேப்டனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நீ தான் பார்க்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குதிரையை விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம டேவா ஒரு மாதிரி தயங்கி போகிறாரு நம்ம கேப்டன்கிட்ட. ஆக்சுவலி இது கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock மாதிரி ஆகுது காலையில், ஓகேவா, ஆஃப்டர்நூனில், காலையில், விடிய காலையில், அந்த நடு ராத்திரின்னு சொல்லுவாங்கள்ல, 12 மணி அந்த மாதிரி டைம்.
அப்படியே நம்ம டே வந்து ஒரு மாதிரி தயங்கி தயங்கி போகிறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து எப்படி இருக்காருன்னா, ஒரு கேம்ப் சைட் மாதிரி இருக்குது. அந்த கேம்ப் சைடில் கொஞ்சம் உயரமான இடம். அதில் ஒரு பெஞ்ச் இருக்குது. அந்த பெஞ்சில் ஒரு கார்னரில் உட்காந்துட்டு வானத்தை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக் தெரிகிறதே அந்த நிலா வெளிச்சத்தில் தான் தெரிகிறாரு. நம்ம ஜங்குக் பண்ண அந்த நிலாவையே பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே அந்த இடத்துக்கு வந்தது கூட தெரியாமல் அந்த நிலாவை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு நம்ம ஜங்குக். நம்ம டே அப்படியே பொறுமையாக கிட்ட போயிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாரு நம்ம ஜங்குக் கிட்ட. பயந்து பயந்து நடந்து போகிறாரு இன்னும் சொல்லப்போனால். நம்ம டேவுடைய காலடி சத்தத்தை கேட்டுட்டு திரும்பி பார்க்கல. பட் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாரு அந்த வானத்தை பார்த்துட்டு, அந்த நைட் ஸ்கையை பார்த்துட்டு. அந்த நிலா பார்க்க ரொம்ப தனியாக இருக்குல்ல? இல்லையே, அது எங்கே தனியாக இருக்குது? அதை சுற்றி தான் ஸ்டார்ஸ் இருக்கே. ஸ்டார்ஸ் இருக்கிறத பொறுத்து வச்சு அந்த நிலா தனியாக இல்லைன்னு சொல்ல வரியா நீ? கண்டிப்பாக யாருமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டார்ஸ் இருக்கிறது மேல் தானே? இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில டைம் ஸ்டார்ஸ் எல்லாம் தனியாக விட்டுட்டு நிலா விட்டு ரொம்ப தூரமாக போயிடுமா. நிலா அந்த இடத்துல தனியாக இருக்குமா? அப்படியா? டே, நீ ஃப்யூச்சர்லேருந்து தானே வந்திருக்க. நீயும் என்னை விட்டு போயிடுவல்ல? நீ போய் தான் ஆகணுமா? சொல்ல. அது வந்து கேப்டன்லாம் இப்போ எழுதிட்டுருக்காதா? நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல. நீ இங்கே பண்ண வேண்டிய எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக நீ ஃப்யூச்சருக்கு போய் ஆகணுமாட்டே. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே. அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி தயங்குறாரு. ஏன்னா நம்ம டே இதை எதிர்பார்க்கல. நம்ம டே அங்கே போனதும் நம்ம கேப்டன் வந்து இந்த விஷயங்களை பற்றி தான் கேட்பாருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. லைக் இந்த நீ ஃப்யூச்சர்லேருந்து எப்படி இங்கே வந்த, இந்த திங்ஸ்லாம் எப்படி உங்ககிட்ட இருக்குது, உண்மையிலே நீ ஃப்யூச்சர்லேருந்து வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம டே அவருடைய மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு விட்டு போயிட்டா அவர் அங்கே தனியாக இருப்பார். அந்த நிலா மாதிரி அவரும் தனியாக இருப்பார் யாருமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலாவோட ஒத்து வச்சு நம்ம ஜங்குக்கை வச்சு பேச, இப்போ உடனே நம்ம டே வந்து என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்காரு. அவரால் சொல்ல முடிஞ்ச ஒரே வார்த்தை ஐம் சாரி. ஏன்னா நம்ம டேக்கு அங்கே உள்ள மிஷன் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவர் அந்த இடத்த விட்டு போயிடுவார் ஒன்று. இன்னொன்று, நம்ம ஜங்குக் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் நம்ம ஜங்குக்குள்ளே நம்ம டே வந்து அவரை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை மன்னிச்சிட்டாரு. தப்பே பண்ணல, இருந்தாலும் மன்னிச்சிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு அவர் மேலே கோவம் தான் இருக்குது. ஏன்னா டேவை புரிஞ்சுக்கல, அவர் லவ் பண்ண ஒரு பர்சனை அவரே ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இருக்கே தவிர மற்றபடி நம்ம ஜங்குக்கு வேறு எதுவும் கிடையாது. நம்ம டே அவரை விட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயமும் கிளம்புது நம்ம ஜங்குக்குள்ளே. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை எங்கேயே முடிக்கிறேன். மேபி இந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸை நான் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஜங்குக் நம்ம டே கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, இல்லை நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை விட்டு பிரிஞ்சாரா, நம்ம ஜங்குக்கை விட்டு பிரிஞ்சாரா அப்படின்ற எதனாவது ஒரு டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க. ஐம் ஸோ சாரி நான் இதை பாதியில் இப்படி கட் பண்ணிட்டு போகிறதுக்கு. பட் அடுத்த எபிசோடில் இவங்க 2 பேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அதுக்குன்னு தனி எபிசோட் மாதிரி தான் நான் போட்டாகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரப்போகிற ஒரு எபிசோட் அது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல்.